வேதாத்ரி மகரிஷி தன்னுடைய கவிதையில் 5 விஷயங்களை நாம் விட்டுடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒழிச்சிடணும்னு சொல்கிறார். ஆஃபீஸில் போனோம்னா ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கும். அந்த இதில் தப்பிக்கணுங்கிறதுக்காக என்னுடைய கொலிகை நான் மாட்டி விடுற மாதிரி இருக்கலாம். இது உனக்கு தேவையான்ட்டு யார் தெரியுமா கேட்பாங்க? பக்கத்து வீட்டுக்காரங்களோ என்னுடைய நண்பனோ இல்லை. என்னுடைய உயர்ந்த நண்பன் எனக்குள்ளாக இருக்கும் என்னுடைய ஆன்மா. ஏன்னா இப்படி தானே பழகி இருக்கோம் நாங்கள். எப்படி நான் மாற முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டு பார்த்தோம்னா, அந்த சலனப்படாத ஒரு நிலை வரும்பொழுது எனக்குள்ளாக நட்புணர்வு தோன்றும் அப்படிங்கிறாரு. நான் எதுக்காக இந்த உலகத்துக்குள்ளார வந்திருக்கேங்கிற விஷயம் இருக்குது பாருங்க, அந்த விஷயம் தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிட்டோம். நானும் மகான் ஆகலாமான்ட்டு கேள்வி கேட்டோன்னா நிச்சயமாக மகானாக மாற முடியும். நம்மக்கிட்ட நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது, சந்தேகமே இல்லை. அதில் எல்லா விஷயங்களும் இருந்தாலும் ஏதோ ஒரு சில விஷயங்கள் மட்டும் இருக்கிற காரணத்தினால அந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் போயிடும். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், வீட்டுக்குள்ளாரையே கூட கணவனிடையோ மனைவிடையோ எடுத்துக்கிட்டோன்னா நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்கும். ஆனால் நம்ம ஏதோ ஒரு சின்ன ஒரு விஷயத்தினாலேயே அவங்களுக்கு ஒரு பிடிக்காத மாதிரியோ, இல்லை எப்போ பார்த்தாலும் அவங்கள பற்றி குற்றம் சொல்லிகிட்டே இருக்கிறதோ, எப்படியே யோசிச்சுட்டே இருப்போம் பாருங்கள். நமக்கும் அமைதி இல்லை, அவங்களுக்கும் அமைதி இல்லை. வேதாத்ரி மகரிஷி தன்னுடைய கவிதையில் அற்புதமான வரிகளை நமக்கு ஒரு பாடமாக கொடுக்குறாங்க. 5 விஷயங்களை நாம் விட்டுடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒழிச்சிடணும்னு சொல்கிறார். குற்றம் பார்க்கறது வேண்டாம், குற்றம் குறை, இது வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று அது கோல் சொல்வது. யாராவது பற்றி அவங்க மேலே ஏதாவது ஒரு இதை சொல்லி அவங்கள மாட்டி விடுவது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு என்ன ஆகும்? பகை உணர்வை தான் உருவாக்கும். இப்படி தான் நிறைய நேரங்கள் ஆகுது பாருங்கள். விளையாட்டுக்காக நிறைய விஷயங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுவேன். நான் தப்பிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறதுக்காக யாராவது ஒருத்தங்க மேலே ஒரு பழியை போட்டு மாட்டி விட்டுருவேன். ஸ்கூல்லேருந்தே ஆரம்பிக்குது. பள்ளிக்கூடங்களில் கூட பசங்கள்கிட்ட அதை நம்ம சொல்லிக் கொடுக்கும்போதே சொல்லணும், கண்ணா நீ என்ன வேணாலும் செய், ஆனால் நீ தப்பிக்கணுங்கிறதுக்காக இன்னொருத்தங்களை மாட்டி விடாத அப்படிங்கிற ஒரு முக்கியமான கருத்தை நம்ம கொடுக்கணும். பெரியவங்கனால நாம் அதே தானே. ஆஃபீஸில் போனோம்னா ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கும். அந்த இதில் தப்பிக்கணுங்கிறதுக்காக என்னுடைய கொலிகை நான் மாட்டி விடுற மாதிரி இருக்கலாம். சில பேர் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க. யாரோ ஒருத்தர் தப்பு செய்திருந்தால் கூட அந்த டீம் லீட் எடுத்துக்குவாங்க. உண்மையான லீடர்னு பார்த்தோம்னா அவங்க தான் இருப்பாங்க. சரி பரவாயில்ல, பாராட்டுதெல்லாம் கொடுத்துருவாங்க, இதை எடுத்துக்குவாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா அந்த ஒரு நட்புறவு பாருங்கள், அது வளருது. பகை உணர்வு அங்கே வராது. அப்புறம் அவங்கள பற்றி குத்தம் சொல்லிகிட்டு இருக்கிறது, குறை பேசுறது இருக்கவே இருக்காது. கடைசியாக இருக்குது பாருங்கள், லஞ்சம். அது மனசுக்குள்ளார உட்காந்துட்டு என்ன பாடாப்படுத்தும். என்னால் செய்ய முடியாது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். எப்படியாவது அவங்கள பழி வாங்கணும். அந்த பழி செயல், அந்த பழி உணர்வு இருக்குது பாருங்கள், ரொம்ப மோசமானதுன்ட்டு வேதாத்ரி மகரிஷி சொல்லுவாங்க. பழி செயல் தூய்மை வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் இந்த கருமையம் இருக்குது பாருங்கள், நம்மளுடைய ஜெனட்டிக் சென்டர், பிளாக் பாக்ஸ், நம்ம உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு பிளாக் பாக்ஸ், அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்குது. அப்போ அதுக்குள்ளார இருந்து எடுத்து கொடுக்குது. அப்போ அந்த செயல்கள் என்னெல்லாம் நம்ம போட்டோமோ அதை எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த 5 விஷயங்கள் இருக்குது பாருங்களேன், இந்த 5 விஷயங்களை உள்ளே போட்டோன்னா எப்படி இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கை? கஷ்டம்தானே? நமக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் உலகமே அப்படி செய்யுது இல்லையா? அப்படி செய்யலைன்னு சொன்னோன்னா பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. என்ன நீ இதெல்லாம் ஒரு ஜாலியாக இருக்கணும், இதெல்லாம் சகஜம். எது சகஜமானது? என்னை அழித்து கொள்வதா சகஜம்? எனக்கு தெரியாமலே நான் இந்த மாதிரி பழகிடுறேன். சொன்னோம் பாருங்க, சின்ன வயசில் குழந்தைகள்கிட்டயே
யாராவது ஒருத்தங்களை சொல்லி தப்பிச்சு வர்றது அப்படின்னு சொன்னா செய்யவே கூடாது அப்படின்ட்டு அங்கேயே சொன்னோன்னா அந்த குழந்தை வந்து ஏன் பொய் பேச போகுது? 2 தடவை செய்யலாம், தெரியாமல் செய்திருக்கும். தெரியாமல் அறியாமை காரணத்தினால செய்வது தவறில்லை. ஆனால் அலட்சியப்படுத்தி செய்வேன் பாருங்க, அது ரொம்ப தவறு. அது வேண்டவே வேண்டாம், உணர்ச்சி வயப்படவே கூடாது. அப்போ இந்த 5 விஷயங்களை ஒதுக்கிட்டோன்னு சொன்னோன்னா என்ன ஆகும்னா நம்மளுடைய வாழ்க்கை தரமே உயர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன தான் செய்யணும் அதுக்கு? ஏன்னா இப்படி தானே பழகி இருக்கோம் நாங்கள், எப்படி நான் மாற முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டு பார்த்தோம்னா கண்டிப்பாக மகான்கள் நமக்காக கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஞானத்தெல்லாம் எடுத்தோன்னா நிச்சயமாக மாற முடியும். என்ன செய்யணும்னா இந்த குற்றம் குறை பார்க்கும்பொழுது நேரம் போகுது பாருங்க, அது மனசில் வரட்டும். அந்த வரும்பொழுது கொஞ்ச நேரம் நினைப்போம். நினச்சிட்ட பிறகு என்ன செய்யணும், அப்படியே அந்த படம் நீளமாக போகும் பாருங்கள், டக்குன்னு அங்கே ஒரு கட் போட்டுடலாம். எடிட்டிங் வரணும். எடிட்டிங் தான் ரொம்ப முக்கியமானது. படம் எடுக்கிறாங்க பாருங்க, நம்ம பார்க்கின்ற படம், அந்த படத்துக்கு பின்னாடி எவ்வளோ எடுத்திருப்பாங்க தெரியுமா? அதை வெட்டி அழகாக அதை கோர்த்து அந்த கொடுக்கும்போது எவ்வளோ அற்புதமான ஒரு அழகான ஒரு திரைப்படத்தை நம்ம பார்க்குறோம், ரசிக்கிறோம் பாருங்க. அப்போ அது ஒரு சின்ன படம் தான். என்னுடைய வாழ்க்கை இருக்கு பாருங்க, இது எத்தனை வருஷம், அவ்வளோ பெரிய படம் பாருங்க அது. அப்போ அவ்வளோ பெரிய படத்தில் நான் எவ்வளோ இடத்துல வெட்டு போடணும். அந்த எடிட்டிங் அங்கே செய்யலைன்னு சொன்னோன்னா என்ன ஆகும்? அந்த படத்தை யாராவது பார்க்க முடியுங்கிறீங்க? ஒரு மகானுடைய இதை பார்த்தோன்னா அவங்கள இன்னைக்கு எடுத்தாலும் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஏன்? அவங்களுடைய வாழ்க்கை அவ்வளோ பிளெயினாக இருந்திருக்கு. அங்கே எடிட்டிங் செய்யறதுக்கே வேலையே இல்லை. என்னென்னா அவங்களே எடிட்டிங் செய்துட்டாங்க. எது வரணுமோ அதுக்கு மட்டும் கதவு திறந்து வைக்கிறாங்க. மகரிஷி சொல்லக்கூடியது, தாழ்பால் வந்து எங்கே வேணுமோ அங்கே போட்டுடணும், எங்கே வேணுமோ அங்கே திறந்து விட்டால் கரெக்டானது மட்டும் உள்ளே வரும், தேவையில்லாததுக்கு தாழ்பால் போட்டணுங்கிறாங்க. எளிமையான வழி. ஆனால் மனதிற்கு உறுதி வேணும். உணர்ச்சி வயப்படுற நிலை இன்னைக்கு சாதாரணமானது. இன்னைக்கு அந்த நேரங்களில் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னு சொன்னோன்னா, தியானம் என்று ஒரு பழகும் பொழுது அந்த மனம் எனக்குள்ளாகவே இருந்துட்டு அமைதியை எப்பொழுதுமே இழுத்துக்கிட்டே இருக்கும். அந்த அமைதியை ஈர்த்துக்கிட்டே இருக்கிறதோட ஏதாவது ஒன்று செய்யும்பொழுது இதை செய்யாத, இது உனக்கு தேவையில்லை அப்படிங்கிறத சொல்லும். அப்போ நம்ம குற்றம் குறை இந்த மாதிரி கோல் சொல்கிறது, யாரை பற்றி பழி சொல்லிகிட்டு இருக்கிறது, இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தோன்னா இது உனக்கு தேவையான்ட்டு யார் தெரியுமா கேட்பாங்க? பக்கத்து வீட்டுக்காரங்களோ என்னுடைய நண்பனோ இல்லை, என்னுடைய உயர்ந்த நண்பன், எனக்குள்ளாக இருக்கும் என்னுடைய ஆன்மா. அந்த ஆன்மா கேள்வி கேட்கும். அந்த கேள்வி இருக்குது பாருங்க, என்னை மாற்றிவிடும். இந்த எதையுமே செய்யவே விடாது. இப்போ என்ன பழகணும்? தியானம் பழகும். அதனால் என்ன கிடைக்கும்? அமைதி கிடைக்கும். மனம் வந்து சலனப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை கிடைக்கும். அந்த சலனப்படாத ஒரு நிலை வரும்பொழுது எனக்குள்ளாக நட்புணர்வு தோன்றும் அப்படிங்கிறாரு. 5 விஷயங்களை பழகுங்கன்னு சொல்கிறார். 5 விஷயங்களை ஒதுக்கிடுங்க, ஒழிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 5 விஷயங்களை பழகுங்க. என்னன்னு பார்த்தோன்னா தவம் செய்து. அதனால் கிடைக்கக்கூடியது என்னென்னா நட்புணர்வு. எல்லோருக்கிட்டேயும் நம்ம பேசும்போது நல்ல விஷயங்களாகவே பேசிகிட்டு இருப்போம். அவங்க மற்றது பேசினா கூட நம்ம அதை வந்து பெருசாக வந்து நாம் வந்து கண்டுகொள்ள மாட்டோம். அப்போ என்ன இருக்கும்? அங்கே நமக்கு ஒரு நல்ல உணர்வுகளை தோணும். அப்போ என்ன செய்ய ஆரம்பிப்போம்? மற்றவங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிருவோம். எப்படி தெரியுங்களா? நாம் பேசாமல் இருக்கிறோம் பாருங்க, அதுவே உண்மையான ஒரு நல்ல காரியம். பேசி எதையாவது ஒன்று பண்ணும்போது தானே உணர்ச்சி வயப்பட்டு ஏதோ ஒன்று செய்துடுறேன். ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் பொழுது அதுவே மற்றவர்களுக்கு நாம் செய்யும் நல்ல காரியங்களாகவே மாறிடும். அப்போ நல்லதே செய்கிறேன்னா அப்போ அங்கேயும் வந்துடுது. அப்போ என்னுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் பாருங்கள், நல்ல ஒரு அறநெறி வாழ்க்கையாக, ஞானத்தோடு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக அமைஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாம் வந்துடுதுன்னா
என்ன வரும் தெரியுமா? மன்னிப்பு என்ற ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான ஒரு ஆயுதம். அது ஒரு உண்மையிலே யோசித்து பார்த்தோம்னா, நம்ம மிசைல் கன்னெல்லாம் இருக்குது பாருங்க, அதை விட பவர்ஃபுல்லானது. ராக்கெட் லான்ச்சர் அப்படின்னு சொல்கிறோம். இங்கேருந்து இலக்கு எங்கே இருந்தாலும் அதை போய் கரெக்டாக அடிச்சுட்டு வந்துடும். அதே போலது தான் மன்னிப்பு என்ற ஒரு விஷயம் இருக்குது பாருங்க. அந்த விஷயமும் வளர்த்துக்கிட்டோன்னு சொன்னோன்னா, அமைதியாக இருந்த இடத்துலையே இருந்து அத்தனையும் சாதிச்சிட்டோம். அப்போ 5 ஒதுக்கிட்டு இந்த 5 விஷயங்களை பழக ஆரம்பித்தோன்னு சொன்னோன்னா என்ன நடக்கும்? என்னுடைய இந்த பிறவி இருக்குது பாருங்க, வந்த பிறவி, நான் எதுக்காக இந்த உலகத்துக்குள்ளார வந்திருக்கேங்கிற விஷயம் இருக்குது பாருங்க, அந்த விஷயம் தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிட்டோம். ஒரு மலர் போல அது கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக மலர்ந்துக்கிட்டே வரும். அந்த மலர்ச்சி இருக்கு இல்லையா, அனைவரையும் மலர வைக்கும். என்னுடைய கருமையம், அந்த கருமையமானது அற்புதமாக ஒரு நல்ல விஷயங்களை எடுத்துக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கலசமாக மாறிடும். அந்த கலசத்துக்குள்ளாக யார் வந்து என்ன செய்தாலும் அது கொடுக்கக்கூடியது என்னென்னா, அட்சய பாத்திரம் போல ஞானத்தை தான் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுபோல வாழ்ந்தவர்கள் தான் மகான்கள். நானும் மகான் ஆகலாமான்னு கேள்வி கேட்டோன்னா, நிச்சயமாக மகானாக மாற முடியும். மகான் என்பவர்கள் சிறப்பானவர்கள் அல்ல, வாழ்க்கையை சரியான முறையிலே வாழ பழகணுங்க தான் மகான்கள். ஏன் நம்ம மகான் ஆக முடியாதா? மனிதனும் மகானாகலாம். சிம்பிள். எப்படி? 5 விஷயத்தை விட்டுடுவோம். அந்த 5 விஷயத்தை விட்டாலே, தியானம் செய்ய பழகிட்டாலே, அதிலிருந்து நல்லதாகவே மாறிக்கிட்டே வரும். நம்ம மனசும் அழகாக இருக்கும். அந்த அழகான ஒரு தோப்பு, அந்த தோட்டத்துக்குள்ளார போனோன்னா என்ன கிடைக்கும்? அற்புதமான பட்டாம்பூச்சிகள். அது வந்து உட்கார்ந்துக்கும்பொழுது பார்க்கும்பொழுது எப்படி இருக்கும்? அப்போ என்னுடைய மனசில் அந்த அழகு இருந்ததுன்னா, அந்த பட்டாம்பூச்சிகள் எல்லாம் உணர்ச்சி வயப்பட்ட பட்டாம்பூச்சிகள் அல்ல, எதையும் சலனமில்லாமல் அமைதியாக அழகாக இருக்கக்கூடிய பட்டாம்பூச்சிகள். அது இருந்ததுன்னா அது அழகு மற்றவர்களுக்கும் அந்த கண்களுக்கு குளிர்ச்சியாக அமையும். வார்த்தைகள் எல்லாம் வரக்கூடியது இனிமையாக அமையும். அப்போ யார் நம்மளை பார்த்து வேண்டான்ட்டு ஒதுக்குவாங்க? நம்மளோட எல்லோரும் நட்புறவாக இருந்தாங்கன்னா நம்ம எப்படி இருப்போம்? ஜாலியாக இருப்போம். இதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம். ஜாலிங்கிறதுக்கு டெஃபினேஷன் இன்னைக்கு தெரியாமல் போயிடுது. வேறு விதமாக அந்த ஜாலியை தேடி போய் போய் மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிட்டு இருக்கோம். அந்த சிக்கல்லேருந்து வெளியில் வர முடியாமல் குடும்பமாக இன்னைக்கு வந்து கஷ்டப்பட்டுட்ருக்கோம். ஒவ்வொரு குடும்பங்களும் சிறப்பாக வரணும்னு சொன்னோன்னா, உண்மையான சந்தோஷம், அந்த ஜாலி மெத்தட், அதை கண்டுபிடிக்கலாம். அது நமக்குள்ளாகவே இருக்குது. அது நமக்கு எப்போதுமே கிடைச்சிக்கிட்டே இருக்குது. கிடைச்சதை நமக்காக மாற்றி வச்சுக்குவோம். அதை முயற்சி செய்வோம். எப்போதுமே ஜாலியாக இருப்போம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.